நீங்கள் பிஸ்னஸ் வச்சுருக்கீங்களா? வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன, அதோட ஃபியூச்சர் என்ன, அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மிஸ்டர் தமிழ் கிளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அதோட ஃபியூச்சர் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாமா? முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரொஃபைலில் வந்து நம்மளுடைய அந்த பிஸ்னஸோட லோகோ வச்சுக்கலாம். அவர் வந்து அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை ஆகிடும். அடுத்ததாக அந்த ஷாப் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த டைமிங் கொடுக்கறதுனால உங்களுக்கு கால் பண்ணி கேட்கணுங்கிற அவசியம் உங்களுக்கு தேவைப்படாது. ஈஸியாக அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இப்போ ஓப்பனில் இருக்குது, க்ளோஸில் இருக்குது, இல்லை போகலாம் போக வேண்டாங்கிறத அவங்க வந்து முடிவு பண்ணிக்குவாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் லொக்கேஷன் வந்து நம்ம அதில் கொடுக்கறதுனால பார்த்திங்கன்னா எங்கே அந்த ஷாப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக அவங்களால புரிஞ்சுக்க முடியும். இதனால் வந்து உங்களுக்கு கால் பண்ணி ஷாப்பு ஓப்பனில் இருக்கா, க்ளோஸில் இருக்கா அப்படியெல்லாம் அந்த டயத்தை விரயம் பண்ணாமல் அவங்களாவே அதை பார்த்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து அதில் உள்ள சூப்பரான இன்னொரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தோம்னா கேட்லாக். அந்த கேட்லாக்கில் வந்து உங்கள் பிஸ்னஸில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, அது என்னென்ன ரேட்டு அப்படிங்கிறத அப்படியே எல்லாத்தையும் அதில் கொடுக்க முடியும். அது கொடுக்கறதுனால ஒரு கஸ்டமர் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு மெசேஜே பண்ண வேண்டியதில்லை. அந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாலே என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, என்னென்ன ரேட் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு இதை வாங்கலாம் வாங்க வேண்டாம் அப்படி முடிவு பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ரேட்டு எவ்வளோங்கிறத வச்சு அதுலேருந்தே உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக பணம் அனுப்பி அந்த பொருளை அவங்க வந்து ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரி வாங்கிக்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. உங்கள் ஷாப் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்குது, எப்போ ஓப்பனிங் டைம், க்ளோஸ் டைம் அதுவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருதுன்னு வச்சுங்களேன். என்ன ப்ராடக்ட்னு தெரிஞ்சிருது, விலை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. சரி, இதெல்லாம் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க. உங்களுக்கு ஒரு மெசேஜ் போடுறாங்க, அதில் ஹாய் அப்படின்னு சொல்லி போடுறாங்கன்னா உங்களால் உடனே அந்த மெசேஜை பார்க்க முடியல அப்படின்னா கூட வெல்கம் மெசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. வெல்கம் மெசேஜை நீங்கள் வந்து ஏற்கனவே டிஃபால்ட்டாக அதில் என்ன கொடுக்கணும்னு சொல்லி அது கொடுத்து வச்சுருக்கீங்களோ அது வந்து அடுத்த செகண்டே அவங்களுக்கு போயிடும். அது இப்படி போகிறதுனால அவங்க இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. சரி, உங்கள்கிட்ட கஸ்டமராக அது பொருளை உங்கள்கிட்ட தான் வாங்கணுங்கிற ஒரு ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று என்ன, உங்கள் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்காக வேண்டி சோசியல் மீடியாவில் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட்டோட லிங்க்கு, அதாவது என்னென்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வச்சுருப்பீங்க, உங்கள் பிஸ்னஸை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் அதில் வச்சுருப்பீங்க, ஃபேஸ்புக்கில் வச்சுருப்பீங்க, யூடியூப் வச்சுருப்பீங்க. இதோட லிங்க் எல்லாம் அந்த வெல்கம் மெசேஜில் கொடுத்து வச்சுருந்தோன்னு வச்சுங்களேன். அவங்க மெசேஜ் பண்ணும்போதே அந்த லிங்க் எல்லாமே சேர்ந்து அவங்களுக்கு போகும்போது அதையெல்லாம் அவங்க விசிட் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். அதுவே உங்கள் பிஸ்னஸ் நல்லா க்ரோத் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பெரும்பான்மையான பேருக்கு வந்து அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு போய்ட்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் டைப் பண்ணி அந்த வர அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு எந்த மொபைல் நம்பரை நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, பிஸ்னஸ் சார்ந்த எதோ மொபைல் நம்பரோ அந்த நம்பரை கொடுத்து அதை ரெஜிஸ்டர் பண்ணி அந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிங்க. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பர்சனல் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க பிஸ்னஸ் வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஏற்கனவே நீங்கள் வந்து நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நீங்கள் அதில் உள்ள டேட்டாவெல்லாம் வேணுமா வேண்டாமான்னு ஃபஸ்ட்டு முடிவு பண்ணிங்க. வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் உள்ள பேக்கப் இருக்குங்களா, ஏற்கனவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது ஷாப்போட அக்கௌண்ட் பில் அனுப்பியிருப்பீங்க, அதை வந்து பேக்கப் எடுத்து வச்சுட்டு அப்புறமா அந்த பர்சனல் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு அதை இன்ஸ்டால் பண்ணிங்க. பிஸ்னஸுக்கு என்ன யூஸ் பண்ணிங்களோ அந்த நம்பரை இதில் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிங்க. பேக்கப்புக்கு வந்து ஏற்கனவே அந்த பேக்கப் பண்ணி வச்சுருப்பீங்கல்ல, அதை வந்து இதில் ரீஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அதில் உள்ள எல்லா டேட்டாவும் இதுக்கும் வந்துடும். அதனால் உங்களுக்கு அதில் எதுவும் ப்ராப்ளங்கள் வந்துடாமல் பார்த்துங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு டெலீட் ஆனிச்சுன்னா உங்களுக்கு அதனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். பிஸ்னஸ் ஃபீச்சரை பற்றியும் அதோட பயன்பாடுகள் பற்றியும் நம்ம ஓரளவு பேசிட்டோம்னு நினைக்கிறேன். பிஸ்னஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு அது மூலயமா உங்கள் பிஸ்னஸை க்ரோத் பண்ணுங்கள். ஓகே, நன்றி. இது மிஸ்டர் தமிழ் கிளிக் சேனல். நான் செந்தில். மிஸ்டர் தமிழ் கிளிக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறந்துடாமல்.